சில குழந்தைகள் தங்களது சிறு வயதை ஒரே நாளில் திடீரென இழப்பதில்லை. மிக அமைதியாக அதிலிருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். நீ வளர்ந்து விட்டாய் என்று யாரும் அவர்களிடம் சொல்வதில்லை. ஆனால் ஒரு நாள் யாராவது ஒருவன் பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். அது நானாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர்கள் உணர்கிறார்கள். மிக விரைவாக வளர்ந்துவிட்ட ஒரு குழந்தையின் உளவியல் இதுதான். முதலாவதாக, முன்கூட்டியே வந்த பொறுப்பு. ஒரு குழந்தை தனது அல்லது மற்றவர்களின் உணர்ச்சிகளை கையாளும் முதிர்ச்சி வருவதற்கு முன்பே அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதுதான் இது. அவர்களின் மூளை தன் தேவைகளை அடக்கி வைக்க பழகிக் கொள்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் பழகுகிறார்கள். ஆனால் அவர்களின் உணர்வுகளுக்குத்தான் கடைசி இடம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பலமானவர்களாக பிறக்கவில்லை, வேறு வழியே இல்லாததால் தான் பலமானவர்களாக மாறினார்கள். இரண்டாவதாக, தப்பிப்பிழைப்பதற்கான தற்சார்பு. வளர்ச்சிசார் உளவியல் கூறுவது என்னவென்றால், நிலையான ஆதரவு கிடைக்காத குழந்தைகள் மிகச் சிறு வயதிலேயே தங்களை தாங்களே சார்ந்திருக்க பழகிக் கொள்கிறார்கள். அவர்கள் உதவி கேட்பதை நிறுத்திவிடுகிறார்கள், ஆறுதலை எதிர்பார்ப்பதை விட்டுவிடுகிறார்கள், தனியாக செய்யக்கூடாத காரியங்களையும் கூட தாங்களே கையாளுகிறார்கள். வளர்ந்த பிறகு இவர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் நிதானமானவர்களாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மற்றவர்களின் ஆதரவை நம்புவதற்கு பெரிதும் தயங்குவார்கள். மூன்றாவதாக, பிளவுபட்ட முதிர்ச்சி. உணர்ச்சி ரீதியான வளர்ச்சி அவசரப்படுத்தப்படும் போது சில விஷயங்களில் முதிர்ச்சி சீக்கிரம் வந்துவிடுகிறது. ஆனால் சில அடிப்படை தேவைகள் நிறைவேறாமலேயே போய்விடுகின்றன. இவர்கள் அறிவாளியாகவும் பொறுப்பானவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழப்பமும் குற்ற உணர்வும், ஏதோ ஒன்று குறைகிறது என்ற உணர்வும் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை எப்படி பாதுகாப்பாக சார்ந்திருப்பது என்பதை அவர்கள் கற்க கால அவகாசம் கிடைக்கவில்லை. நான்காவதாக, அமைதியற்ற ஓய்வு. விரைவாக வளர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஓய்வை ஒரு அலட்சியமாகவோ அல்லது ஆபத்தின் அறிகுறியாகவோ கருதுகிறார்கள். சிறுவயதில் சூழல் அமைதியாக இருந்தாலே அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று அவர்களின் நரம்பு மண்டலம் எச்சரிக்கையாக இருக்க பழகியிருக்கும். சும்மா இருப்பதை அவர்கள் ஒரு அசௌகரியமாக உணர்வார்கள். யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்போது மட்டுமே தங்களை முக்கியமானவர்களாக கருதுவார்கள். ஐந்தாவதாக, குற்ற உணர்வு. மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தால் அது அவர்களுக்கு ஒரு சுமை என்று இவர்கள் நம்புகிறார்கள். அதனால் தங்களது தேவைகளை சுருக்கிக் கொள்கிறார்கள். உதவி கேட்பதற்கு மன்னிப்பு கோருகிறார்கள். ஓய்வெடுப்பதற்கே குற்ற உணர்வு கொள்கிறார்கள். யாராவது இவர்களை கவனித்துக் கொள்வது இவர்களுக்கு அந்நியமாக தெரியுமே தவிர ஆறுதலாக இருக்காது. ஆறாவதாக, பாதுகாக்கப்பட்ட இரக்கம். விரைவாக வளர்வது உணர்வு பூர்வமான விழிப்புணர்வை அதிகப்படுத்துகிறது. மற்றவர்களின் மனநிலை மாறுவதை இவர்களால் எளிதில் உணர முடியும். ஆனால் அதே சமயம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு திரையை உருவாக்கிக் கொள்வார்கள். தற்காப்பு இல்லாமல் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவது எவ்வளவு பெரிய வலியை தரும் என்பது இவர்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் சிறு வயதிலே வளர்ந்து விட்டீர்கள் என்றால் உளவியல் உங்களை உடைந்தவர் என்று சொல்லவில்லை. உங்கள் நரம்பு மண்டலம் அழுத்தங்களுக்கு முன்னதாகவே பழகிவிட்டது என்றுதான் கூறுகிறது. நீங்கள் பாதுகாப்புக்கு முன்னரே பொறுப்பையும் மென்மைக்கு முன்னரே வலிமையையும் கற்றுக்கொண்டீர்கள். குணமடைதல் என்பது நீங்கள் பலவீனமாவதை குறிக்காது. இனி நீங்கள் தாராளமாக ஓய்வெடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வதுதான். ஒரு குழந்தை சுமக்க வேண்டியதை விட அதிகமான சுமைகளை நீங்கள் சுமந்தீர்களா? இப்பொழுதும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உணர்ச்சி பூர்வமான இந்த வரிகள் உங்களுக்கு நெருக்கமானதாக இருக்கிறதா? இதை பற்றி மேலும் பேசவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை விளக்கவோ வேண்டுமானால் சொல்லுங்கள்.